ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டனில் தலைக்கறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ அதில் ஸ்பைசஸான 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து பொரி விட்டுக்கலாங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. அடுத்ததாக தாளிப்பு கூட 2 பெரிய வெங்காயமும் 20 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் என்ன நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரட்டுங்க. அது வரை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது தலைக்கறி குழம்பு ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா மறுபடியும் வதக்கி கொடுத்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி எடுத்த தக்காளி பழத்தையும் கூடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துன தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. கூடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தலைக்கறியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சும்மா சாதாரணமாக மட்டன் எடுத்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோங்க. ஆனால் அதை தலைக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் போல் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தலைக்கறியோடு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. மஞ்சப்பொடி சேர்த்து தலைக்கறியை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு ஓரளவுக்கு தண்ணி விட்டு வரட்டுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. மசாலா பொடியெலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ கறி முங்குற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு தலைக்கறியை வேக வச்சுக்கலாம். கறி நல்லா வெந்து வர்றதுக்காக குக்கரை மூடிட்டு ஒரு 7 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. அப்போ தான் கறி நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்குங்க. நமக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். A few moments later. இப்போ 7 விசில் வந்துருச்சுங்க. குக்கரை திறந்துட்டு கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தலைக்கறியை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. குக்கரை திறக்கும் போதே தலைக்கறியோட வாசனை சும்மா ஆளை தூக்குதுங்க. இப்போ இந்த தலைக்கறி குழம்புக்கு தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாங்க. அரை முறி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. கூட குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தலைக்கறி குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தலைக்கறி குழம்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இந்த தலைக்கறி குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லியில தூவி இந்த தலைக்கறி குழம்பை இறக்கிக்கலாங்க. இட்லி, தோசை, இடியாப்பம், சுடான சாதத்துக்கு இந்த தலைக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.